வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஆழமான அலசலுக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். அதாவது, இன்னைக்கு நாம பேசப்போற விஷயம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு டாபிக். ஆமா, கண்டிப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இன்னைக்கு நாம கொண்டு வந்திருக்கோம். ம். வழக்கமா நம்ம ஒரு விஷயத்த எப்படி சொல்றது? ஒரு மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கலாமே. நீங்க விளையாடும்போது கீழ விழுந்து கையில எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா, ஹாஸ்பிடல்ல எக்ஸ்ரே எடுப்பாங்க. கரெக்ட். அந்த முறிவு ஒரு வெள்ளைக்கோடு மாதிரி ரொம்ப தெளிவா அந்த ஸ்கேன்ல தெரியும். அதேதான். டாக்டர் அத சுட்டிக்காட்டி, இதோ இங்க தான் பிரச்சனை இருக்கு. ஒரு மாவு கட்டு போட்டா சரியாயிடும்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாரு. இதுல குழப்பமே இல்ல. அந்த உதாரணம் மிக சரியானது. ஏன்னா அறிவியல்ல விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் விஷயமா தான் இருக்கும். உடைஞ்சிருக்கு, இல்ல உடையல. ஒரு தெளிவான தீர்வு அங்க இருக்கு. ஆமா. மனிதர்களாகிய நமக்கு கண்ணுக்கு தெரியிற விஷயங்களும், இப்படி ஈஸியா வகைப்படுத்தக்கூடிய விஷயங்களும் தான் ஒரு நிம்மதிய தருது. ஆனா, இந்த எக்ஸ்ரே மெஷினில ஓரமா வச்சுட்டு, மனித உறவுகள் அப்படிங்கிற உலகத்துக்குள்ள நுழைஞ்சோம்னா, எந்த எக்ஸ்ரே மெஷினும் அங்க வேலை செய்யாது. எக்ஸாக்ட்லி. ஒருத்தருக்கொருத்தர் பேசிக்கொள்ளும் விதம், அந்த மக்களை கையாளும் கலைன்னு வரும்போது, மனித மனங்கள் செயல்படும் விதம் ரொம்ப மங்கலானது. ரொம்பவே சிக்கலானது. அதனால தான் மனித உறவுகள் அப்படிங்கறத ஒரு வரையறுக்க முடியாத உளவியல் வலைப்பின்னல்னு நம்ம சொல்றோம். ஒரு மெஷினை பழுது பார்க்கறதுக்கும் மனித மனதை கையாள்றதுக்கும் உள்ள வித்தியாசம் மிகப்பெரியது. துல்லியமா சொன்னீங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு ரெடியாகிறவரா இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப உறவுகளை இன்னும் மேம்படுத்த துடிக்கிற ஒருவரா இருக்கலாம். இன்னைக்கு உங்களை நேரடியாக சிந்திக்க வைக்க போற ஒரு புத்தகத்தை தான் நம்ம ஆழமா அலச போறோம். லெஸ் கிப்லின் எழுதின தி ஆர்ட் ஆஃப் டீலிங் வித் பீப்புள், அதாவது மக்களை கையாளும் கலை. ஆமா. மனித வாழ்க்கையில 85% வெற்றி மத்த மனிதர்களை நம்ம எப்படி கையாள்றோம் அப்படிங்கறதுல தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதை எப்படி செய்யறது? அதுதான் பெரிய கேள்வி. ஒருத்தரோட ஈகோவை புண்படுத்தாம, அதே சமயம் நாம ஒரு ஏமாளியா மாறாம எப்படி வெற்றிகரமான உறவுகளை உருவாக்குறது? கரெக்ட். இதற்கான ரகசியங்களை தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். சரி, இத விரிவாக பார்ப்போம். முதல்ல மனிதர்களோட ஒவ்வொரு செயலையும் இயக்குற அந்த அடிப்படை மோட்டார் எது அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். மனிதர்களை கையாள்றதுக்கான தந்திரங்களை தேடுறதுக்கு முன்னாடி அவங்களோட அடிநாதமா இருக்கிறது எதுன்னு நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். அது வேற எதுவும் இல்ல, ஈகோ தான். ஈகோ. இத சொன்ன உடனேயே பலரும், ஓ, இது வெறும் கர்வம், தலைக்கணம், திமிர் அப்படின்னு தவறா புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப சாதாரணமான ஒரு தப்பபிப்பிராயம். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, ஈகோ அப்படிங்கிறது ஒரு மனிதனின் சுயமரியாதைக்கான அடிப்படை தேவை. இன்ட்ரெஸ்டிங். இதை இன்னும் துல்லியமா சொல்லணும்னா, சாப்பாடு இல்லாம ரொம்ப நாளா பசியோடு இருக்கிற ஒரு வயிறு மனிதனை என்ன செய்யும்னு கற்பனை பண்ணி பாருங்க. பசியோட இருக்கும்போது மனுஷன் ரொம்ப எரிச்சல் அடைவான். கொஞ்சம் கூட பொறுமை இருக்காது. யாரை பார்த்தாலும் கத்துவான். அதேதான். வயிறு எப்படி சாப்பாட்டுக்காக பசியோட இருக்கிறதோ, அதே போல மனிதனோட ஈகோவும் தனக்கான அங்கீகாரத்துக்காக எப்பவுமே பசியோட இருக்கும். அந்த ஈகோ பசியோட இருக்கிறவங்க ரொம்ப கடினமானவங்களாவும் முரட்டுத்தனமானவங்களாவும் இருப்பாங்க. வாவ்! ஈகோ அப்படிங்கிறது வயிற்று பசி போன்றது. இந்த இடத்துல தான் இந்த புத்தகம் என் சிந்தனையை முற்றிலும் மாத்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா வழக்கமா நாம எல்லோரும், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, நான் சுயநலவாதி இல்லைன்னு வெளியே சொல்லிக்கத்தான் விரும்புவோம். கண்டிப்பா. நம்ம நல்லவங்களா காட்டிக்கிறது ஒரு இயல்பு. ஆமா, இந்த புத்தகம் மனித இயல்போட 4 ஆழமான உண்மைகளை நம்ம முகத்துல அரைஞ்சார் போல சொல்லுது. 1, நாம அனைவரும் அடிப்படையில ஈகோவாதிகள் தான். 2, மத்தவங்களை விட நம்ம மேல தான் நமக்கு ஆர்வம் அதிகம். ஆமா. அடுத்து 3வது நாம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்துல முக்கியமானவங்களா உணர விரும்புறோம். 4வது, மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காக நாம ஏங்குறோம். இதையெல்லாம் கேட்கும்போது ஆரம்பத்துல ஏத்துக்கவே கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. அந்த தயக்கம் இயல்பானதுதான். ஆனா இது ஒரு குறைபாடு இல்ல. இதுதான் மனிதனோட பயாலாஜிக்கல் டிசைன். ஒருத்தரோட ஈகோ பசியோட இருக்கும்போது நீங்க சொல்ற ஒரு சாதாரண வார்த்தை கூட அவங்கள ஆழமா புண்படுத்திடும். ம் ஈகோ திருப்தியா இருக்கிற ஒருவரால தான் மத்தவங்கிட்ட பெருந்தன்மையோடும் அன்போடும் பழக முடியும். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இதுக்கு முதல் உலகப் போர்ல நடந்த ஒரு சம்பவத்தை கிப்லிங் புத்தகத்துல குறிப்பிடுறாரு. அமெரிக்க ராணுவத்தோட மிகப்பெரிய அதிகாரியான ஜெனரல் பெர்ஷிங் ஒரு நாள் ராத்திரி ஒரு முகாம பார்வையிட போறாரு. ஓ, அந்த சிகரெட் சம்பவம் தானே? ஆமா, அங்க ஒரு சாதாரண படைவீரன் இருட்டுல சிகரெட் பற்ற வச்சிட்டு இருக்கான். எதிர்பாராத விதமா அங்க வந்த ஜெனரல அவனால அந்த இருட்டுல அடையாளம் காண முடியல. அதனால அந்த வீரன் அந்த சிகரெட்டை அணைடா அப்படின்னு ஜெனரலை பார்த்தே ரொம்ப கோவமா கத்துறான். பாருங்க, வெளிச்சம் வந்த பிறகுதான் எதிரில் நிக்கிறது ஒட்டுமொத்த படைக்கும் தலைவன் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. பயந்து நடுங்கி மன்னிப்பு கேக்குறான். நிஜமா?
அந்த வீரன் செஞ்ச காரியத்துக்கு போர் விதிமுறைகளின்படி மிகப்பெரிய தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா ஜெனரல் பெர்ஷிங் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த வீரனோட தோள்ல தட்டி, நான் ஒரு செகண்ட் லெப்டினன்ட்டா இல்லாததை நினைச்சு சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. ஆமா, அதாவது தன்னை விட பதவியில கொஞ்சம் குறைவான அதிகாரி வந்திருந்தா அவனுக்கு பெரிய தண்டனை கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத ஒரு நகைச்சுவையா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த இடத்துல ஜெனரலோட மனநிலையை நீங்க கவனிக்கணும். அவர்கிட்ட எந்த கோவமும் இல்ல. காரணம் என்னன்னா, அவருடைய ஈகோ முழுமையா நிரம்பி இருந்தது. அதாவது தான் ஒரு ஜெனரல் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் அவருக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு. அதேதான். ஒரு சாதாரண வீரனோட கோவமான வார்த்தை அவருடைய ஈகோவை எந்த விதத்திலயும் அசைத்து பார்க்கல. தன் ஈகோ முழுமையா நிரம்பியிருந்த ஒருவரால தான் இப்படி ஒரு விஷயத்த பெரிதுபடுத்தாம ரொம்ப கூலா கடந்து செல்ல முடியும். இது கேட்கறதுக்கு மிகச் சிறப்பா இருக்கு. ஒருவரோட ஈகோ முழுமையா இருந்தா அவர் அமைதியா இருப்பாங்கிறது நல்லா புரியுது. ஆனா இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சவாலான கேள்வி வருது. கேளுங்க, என்ன அது? நம்ம அடிப்படை உண்மையே நாம எல்லோரும் சுயநலவாதிகள், ஈகோ கொண்டவர்கள், நம்மை பற்றி மட்டுமே அதிகம் சிந்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். மனிதர்கள் இப்படிப்பட்டவர்கள்னா நாம எப்படி உண்மையான அன்பான உறவுகளை உருவாக்குறது? இது சாத்தியமா? அது ஒரு மிக சிறந்த கேள்வி. இங்கே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு, அதாவது ஒரு பாரடாக்ஸ் இருக்கு. பசி தீர்ந்த பிறகுதான் ஒருவரால சாப்பாட்ட பற்றி சிந்திக்காம மத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்த முடியும் இல்லையா? கண்டிப்பா. வயிறு நிறைஞ்சாதான் வேற சிந்தனையே வரும். அதே போல நீங்க ஒருவரோட ஈகோ பசிய தீர்த்துட்டீங்கன்னா, அவங்க தங்களை அறியாமலேயே தங்கள பற்றி சிந்தனையில இருந்து விடுபட்டு உங்கள பற்றியும் உங்களுடைய தேவைகள பத்தியும் சிந்திக்க தொடங்குவாங்க. ஓஹோ! அப்போ மத்தவங்க கிட்ட உண்மையான உறவு உருவாக்கணும்னா முதல்ல அவங்க ஈகோ பசிய நாம தீர்க்கணும். எக்ஸாக்ட்லி. இது சுயநலம் கிடையாது. மனிதர்கள் எப்படி செயல்படுறாங்க அப்படிங்கிற உளவியல புரிஞ்சுகிட்டு ஒரு முதிர்ச்சியோட நடந்து கொள்றது. அருமை. மனிதர்களோட ஈகோ பசியோட இருக்கு. அந்த பசிய தீர்த்தா அவங்க நம்மகிட்ட இயல்பா பழகுவாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. சரி, அந்த பசிய எப்படி தீர்க்கிறது? அதுக்கான உணவு என்ன? அதுக்கு கிப்ளின் கொடுக்கிற பதில் தான் முக்கியத்துவம். அதாவது இம்பார்ட்டன்ஸ். மனித உறவுகளை பொறுத்தவரை நாம அனைவருமே கோடீஸ்வரர்கள் தான் அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லுது. ம், நம்மிடம் உள்ள முக்கியத்துவம் அப்படிங்கிற அந்த செல்வத்தை நம்ம மத்தவங்களுக்கு தாராளமா கொடுக்கணும். ஆமா, இத செய்யக்கூடாத ஒரு விஷயத்தின் மூலமா கிப்ளின் ரொம்ப அழகா வளர்க்கறாரு. ஒருபோதும் மத்தவங்களோட போட்டியிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஒருத்தர் தான் சாதனையை சொன்னா அதை விட பெரிய சாதனையை நாம சொல்லக்கூடாது. உதாரணமா, ஒருத்தர் என்கிட்ட இந்தியானாவுல 25 ஏக்கர் நிலம் இருக்குன்னு பெருமையா சொன்னா, உடனே நீங்க எனக்கு என்ன டெக்சாஸ்ல 500 ஏக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆமா, இப்படி சொல்லி அவங்களோட பெருமையை அழிக்க கூடாது. இது ஏன்னு பாத்தீங்கன்னா, இதை நான் ஒரு எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் மாதிரி பாக்குறேன். அதாவது ஒரு உணர்வு பூர்வமான வங்கி கணக்கு. எப்படி சொல்றீங்க? ஒருத்தர் தன் சாதனையை சொல்லும்போது அவர் அந்த வங்கியில பணத்தை சேமிக்கிறாரு. நாம அதை விட பெரிய சாதனையை சொல்லும்போது நாமும் அங்க சேமிக்கிறோம்னு நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையில நாம அவருடைய கணக்குல உள்ள பணத்தை திருடி நம்ம ஈகோவை வளர்த்துக்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒப்பீடு இது. அந்த 25 ஏக்கர் உதாரணத்துக்கு பின்னாடி இருக்கிற உளவியல கவனிங்க. அவர் தன் நிலத்தை பத்தி சொல்லும்போது அவர் உங்ககிட்ட ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கறாரு. ஆனா 500 ஏக்கர்னு சொல்லும்போது அவருடைய சாதனையை நம்ம குப்பையில வீசுறோம். அதேதான், நம்மள பலரும் மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், நம்ம மதிப்பு காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்படி செய்றோம். ஆனா நிஜத்துல நீங்க அவங்களோட ஈகோவை தாக்குறீங்க. சிறிய தேவையற்ற விஷயங்கள்ல அவங்க தப்புக்களை திருத்தி வாதத்துல வெல்ல முயற்சி பண்றதும் இதனால தான். ஆனா இதுல எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. நான் எல்லாரையும் பார்த்து நீங்க தான் மிக சிறந்தவர், உங்க நிலம்தான் உலகிலேயே பெருசு அப்படின்னு ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருந்தா அது ரொம்ப ஃபேக்கா தெரியாதா? மக்கள் அதை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கண்டிப்பா ஈஸியா கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா புகழ்ச்சிக்கும் உண்மையான பாராட்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அதாவது ஃபிளாட்டரி வேற, அப்ரிசியேஷன் வேற. கரெக்ட். புகழ்ச்சி அப்படிங்கிறது உங்க சுயநலத்துக்காக போலியா வார்த்தைகளை உருவாக்குறது. ஆனா உண்மையான பாராட்டு அப்படிங்கிறது ஆழமான கவனிப்பிலிருந்து பிறக்கிறது. வாட் இஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், மனிதர்கள் தங்களை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை கவனிக்கிறதே இல்ல. உண்மைதான். ஆனா நீங்க ஒருத்தரை கூர்ந்து கவனிச்சு, நேத்து அந்த பிரச்சனையை நீங்க ஹேண்டில் பண்ண விதம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சுட்டிக்காட்டி பாராட்டும் போது அங்க போலித்தனம் இருக்காது. அவங்க உங்களை முழுமையா நம்புவாங்க. ஓ, ஆக உண்மையான அக்கறையோடு கவனிச்சு பாராட்டுறது தான் ஈகோவுக்கான சரியான உணவு. சரி, வார்த்தைகளால எப்படி ஈகோவை திருப்திப்படுத்துறதுன்னு பார்த்துட்டோம். ஆனா மனித உரையாடல்கள் எப்பவுமே ரொம்ப அமைதியா தொடங்குறது இல்லையே. ஆமா, சில சமயம் எடுத்த உடனேயே ஒரு டென்ஷனான சூழல் இருக்கும். கரெக்ட். நாம வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே எதிரில் இருக்கிறவர் ரொம்ப கோபமாகவோ அல்லது எரிச்சலோடு இருந்தா என்ன செய்யறது?
இதை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது? இது கிப்லின் களத்தை அமைப்பதுன்னு சொல்றாரு. இது எப்படி செயல்படுது? இது மனித மூளையோட மிக சுவாரஸ்யமான ஒரு செயல்பாடு. மனிதர்கள் அடிப்படையில கண்ணாடியை போன்றவர்கள். உளவியல்ல இதை எமோஷனல் கண்டேஜியன், அதாவது உணர்ச்சிகள் தொற்றிக்கொள்ளுதல் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நம்ம மூளையில உள்ள மிரர் நியூரான்ஸ் எதிரில் இருக்கிறவரோட உடல் மொழியையும் உணர்ச்சியையும் அப்படியே பிரதிபலிக்க செய்யும். எக்ஸாக்ட்லி. நாம சிரிச்சா அவங்க இயல்பாவே சிரிப்பாங்க. நாம முகம் சுளிச்சா அவங்களும் முகம் சுளிப்பாங்க. ஒரு உரையாடலுக்கு முன்பே நம்முடைய நடை, கை குலுக்குறதுல உள்ள தன்னம்பிக்கை இதெல்லாம் அந்த களத்தை அமைச்சிடுது. இது ஒரு நாடகத்தோட டைரக்டர் மாதிரி. எந்த மனநிலையை ஆரம்பத்துல நாம கொடுக்கறோமோ அதுவே இறுதி வரை தொடரும். இத ஒரு தெர்மாமீட்டர் மற்றும் தெர்மோஸ்டாட் இதுக்கு இடையான வித்தியாசமா நான் பார்க்கறேன். ரொம்ப நல்ல கம்பேரிசன். தெர்மோமீட்டர் ரூம்ல இருக்கிற வெப்பநிலைய அப்படியே காட்டும். ஆமா, ஆனா தெர்மோஸ்டாட் அறையின் வெப்பநிலையை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மாத்தும். நாம தெர்மோஸ்டாட் போல செயல்படணும். இதுக்காக AAA ஃபார்முலாவை கிப்லிங் சொல்றாரு. அக்செப்டன்ஸ், அப்ரூவர், அப்ரிசியேஷன். அதாவது அவங்கள அப்படியே ஏத்துக்கிறது, அவங்க தனித்துவத்தை அங்கீகரிக்கிறது, அவங்க செயல பாராட்டுறது. கரெக்ட். ஆனா இந்த மிரர் எஃபெக்ட்ல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒருத்தர் முகம் சிவக்க ரொம்ப ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோம். அந்த நேரத்துல நான் தெர்மோஸ்டாட் மாதிரி மிக மெதுவா அமைதியான குரல்ல பேசினா, ம் இவன் நம்ம மதிக்கல, நாம இவ்ளோ சீரியஸா பேசும்போது இவன் கிண்டல் செய்றான் அப்படின்னு அவங்க மேலும் எரிச்சல் அடைய மாட்டாங்களா? மேலோட்டமா பார்த்தா அப்படி தோணலாம். ஆனா உளவியல் ரீதியா நடக்கும் உண்மையான மாற்றம் வேற. கோபம் அப்படிங்கிறது நெருப்ப போல. அதுக்கு தொடர்ந்து எரிபொருள் வேணும். ஓஹோ, அதாவது ஒருத்தர் கத்தும்போது நாம பதிலுக்கு கத்துனாதான் அது அவங்க கோபத்துக்கு எரிபொருளா மாறும். அதேதான். ஆனா நீங்க தொடர்ந்து நிதானமான குரல்ல ரொம்ப தெளிவா பேசும்போது என்னாகும் தெரியுமா? அவங்க மூளை ஒரு முரண்பாட்டை சந்திக்கும். இத காக்னிட்டிவ் டிசனன்ஸ்னு சொல்வாங்க. உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிற ஒருவரால அமைதியா இருக்கிறவருக்கு முன்னாடி தொடர்ந்து அதிக சத்தத்துல கத்த முடியாது. எக்ஸாக்ட்லி. ஆரம்பத்துல அவங்க கொஞ்சம் எரிச்சல் அடையற மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப சீக்கிரமாவே உங்க அமைதியான டோனுக்கு தங்கள் அறியாமலேயே மாறிடுவாங்க. உணர்ச்சிகளுக்கு ஒரு உச்சவரம்பு இருக்கு. வாவ், கோபத்துக்கான எரிபொருளை நாம நிப்பாட்டிடுறோம். இது மிகச்சிறந்த உத்தி. சரி, களத்தை அமைச்சிட்டோம், எதிராளியின் மனநிலையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ வாயத் திறந்து பேசுறது எப்படி, இல்ல எப்போ அமைதியா இருக்கிறது? இதுதான் உரையாடல் மற்றும் செவிசாய்த்தலின் கலை. எடுத்த உடனேயே பெரிய விஷயங்களை பேசக்கூடாது. ஸ்மால் டாக் ரொம்ப அவசியம்னு கிப்லின் சொல்றாரு. முக்கியமா மத்தவங்கள பேச தூண்டணும். ஏன், எங்கு, எப்படின்னு கேள்விகள் கேட்கணும். ஒருவேளை உங்கள பத்தி பேச வேண்டிய சூழல் வந்தா நானும் உங்கள போலதான் அப்படிங்கிற மீ டூ டெக்னிக் பயன்படுத்த சொல்றாரு. ஆமா. உதாரணமா ஒருத்தர் எனக்கு புத்தகங்கள் படிக்க பிடிக்கும்னு சொன்னா, நானும் உங்கள போல தான் நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிணைப்பை உருவாக்கணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய பேர் தங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் பப்ளிக்ல கொட்டி தீர்த்துருவாங்க. அது ரொம்ப தப்பு. கண்டிப்பா. நீங்க ரொம்ப கோவமாகவோ வருத்தமாகவோ இருந்தா அத ஒரு காகிதத்துல கடிதமா எழுதி உணர்ச்சிகளை கொட்டிட்டு பிறகு அதை எரிச்சிடுங்கன்னு கிப்லின் சொல்றாரு. ஆமா. அப்புறம் மிக முக்கியமா நல்லா கவனிங்கன்னு புத்தகம் வலியுறுத்துது. கவனிப்பது அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தகவல்களை உறிஞ்சுறது. பேச்சோட நடுவுல குறுக்கிடாம இத பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமான்னு கேட்கணும். கரெக்ட். கவனிப்பது அப்படிங்கிறது எதிராளிக்கு ஒரு வெற்று கேன்வாஸ் கொடுக்கற மாதிரி. அவங்க பேச பேச அவங்களோட உண்மையான நோக்கங்களையும் வீக்னஸ்களையும் அந்த கேன்வாஸ்ல அவங்களே வரைஞ்சு காட்டிடுவாங்க. ஆனா இங்கே எனக்கு ஒரு சவாலான கேள்வி இருக்கு. சிலர் நிறுத்தாம தங்களை பற்றியே பேசிக்கொண்டே இருப்பாங்க. நான் ஒரு வெற்று கேன்வாஸை கொடுத்தா அவங்க 45 நிமிஷம் அதிலே வரைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் எப்போ என் கருத்தை சொல்றது? இதத்தான் ஈகோ எக்ஸாஷன், அதாவது ஈகோ சோர்வடைதம் அப்படின்னு சொல்வாங்க. ஒருத்தர்கிட்ட நிறைய விஷயங்கள் தேங்கி இருக்கும்போது அவங்க மனம் அடைக்கப்பட்ட கதவு மாதிரி இருக்கும். நீங்க என்ன நல்ல கருத்தை சொன்னாலும் உள்ள போகாது. ஆமா. அவங்க தொடர்ந்து பேசும்போது தடுக்காம கவனிக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்குது. அவங்க முழுமையா பேசி முடிச்சு அவங்க ஈகோ திருப்தி அடைந்து சோர்வடையும் ஒரு பாயிண்ட் வரும். ஓ, அந்த புள்ளியில அவங்க மனம் முழுமையா திறந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. அப்போ நீங்க சொன்னது சரிதான், ஆனா இதை இந்த கோணத்துல செஞ்சா இன்னும் சிறப்பா இருக்குமேன்னு ஒரே ஒரு வாக்கியம் சொன்னா கூட அது 100 வாக்கியங்களுக்கான பலனை கொடுக்கும். ஆக அமைதி அப்படிங்கிறது நாம பலவீனமா இருக்கோம்னு அர்த்தம் இல்ல. அது அவங்க மனதை திறப்பதற்கான ஒரு உத்தி. சரி, இத அப்படியே நம்முடைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வோம். சொல்லுங்க. நாம இவ்வளவு சிறப்பாய் கவனிச்சும் சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுகள் வரலாம்.
அந்த தருணங்கள்ல எப்படி வாதாடாமல் வாதத்தை வெல்வது? வாதத்தை வெல்ல ஒரே வழி அவங்க மனச மாத்துறது தான். வற்புறுத்துவதன் மூலமா ஒருபோதும் வெல்ல முடியாதுன்னு ஆசிரியர் உறுதியா சொல்றாரு. லோ பிரஷர் அப்ரோச் ரொம்ப முக்கியம். ஆமா, வற்புறுத்துவது அப்படிங்கிறது ஒருத்தரோட மூளையில எச்சரிக்கை அலாரத்தை ஒலிக்கச் செய்யறது போல. நீங்க அதிக அழுத்தம் கொடுக்கும்போது எதிராளியின் ஆழ்மனம் உடனே ஒரு தடுப்புச் சுவரை எழுப்பிடும். ஈகோ விழிப்படைஞ்சு தன்னை தற்காத்து கொள்ள தொடங்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன புள்ளி விவரங்களே கொடுத்தாலும் அது அந்த சுவர்ல பட்டு திரும்புமே தவிர உள்ள போகாது. அதனாலதான் பதிலளிக்கும் முன் சிறிது நேரம் அமைதி காக்க வேண்டும்னு சொல்றாரு. உடனே பதில் சொன்னா இவன் நான் சொல்வதே கேட்கவே இல்லைன்னு நினைப்பான். ஆமா, நேரடியா குற்றம் சாட்டாம மூன்றாம் நபர் மூலமாகவோ அல்லது டேட்டா மூலமாகவோ பேசுங்கன்னு சொல்றாரு. மிக முக்கியமா சிறிய விஷயங்கள்ல விட்டு கொடுக்கணும். எதிராளி தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள, அதாவது சேவ் ஃபேஸ் பண்ண ஒரு வழியை விட்டு வைக்கணும்னு சொல்றாரு. அது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸிட் ரூட் கொடுக்கணும். ஆனா இதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நான் எப்பொழுதும் சிறிய விஷயங்கள்ல விட்டு கொடுத்தா இவன் ஒரு பலவீனமான ஆள்னு என்ன ஒரு ஏமாளியா நினைக்க மாட்டாங்களா? இது மேலோட்டமா பார்க்கும்போது பலவீனம் போல தோணலாம். ஆனா உளவியல் ரீதியா இது ஒரு தந்திரமான பின்வாங்கல். டாக்டிக்கல் ரிட்ரீட்னு சொல்வாங்க. ஓஹோ, எப்படி? சிறிய விஷயங்கள்ல விட்டு கொடுப்பத அப்படிங்கிறது பயத்தினால வர்றதில்ல. ஒரு வாதத்துல நீங்க சொல்ற அந்த ஒரு பாயிண்ட் மிகச் சரியானதுன்னு சொல்லும்போது எதிராளியின் ஈகோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதா உணர்ந்து திருப்தி அடையுது. அந்த திருப்தியில அவங்க தடுப்பு சுவர் இடிந்து விழுது. எக்ஸாக்ட்லி. அவங்க மனம் திறந்தவுடன் நீங்க சொல்ல வர்ற மிகப்பெரிய கருத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாம ஏத்துக்குவாங்க. இது போர்ல ஒரு சிறிய கிராமத்தை விட்டு கொடுத்துட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் கைப்பற்றுவது போன்ற ராஜதந்திரம். வியப்பா இருக்கு. ஒருத்தரை காயப்படுத்தாம ஈகோவை திருப்திப்படுத்தி அதே சமயம் நம்முடைய கருத்தையும் ஆழமாக பதிய வைக்கும் ஒரு அற்புதமான கலை இது. நம்ம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஆமா, ரொம்ப சீக்கிரமா டைம் போயிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, மனிதர்களை கையாளுவது அப்படிங்கிறது அவங்கள ஏமாற்றுவதோ போலியா புகழ்வதோ அல்ல. மனித இயல்பை, அதாவது அவங்களோட ஈகோவை தங்களை முக்கியமா உணர வேண்டும் என்ற பசியை புரிந்து கொள்வது. கண்டிப்பா. அந்த புரிதலோடு உண்மையான அன்போடும் கவனிப்போடும் செயல்படுவதுதான் வெற்றிக்கான வழி. சோ, நிறைவாக உங்களுக்கான ஒரு ஆழமான சிந்தனையை நாங்க இங்க வைக்க விரும்புறோம். அதாவது, உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்களிடம் எப்பொழுதும் கோபமாகவோ அல்லது எரிச்சலோடு நடந்து கொள்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே அவர்களின் குணத்தின் வெளிப்பாடு மட்டும்தானா? அல்லது நீங்க அமைத்து கொடுத்த களத்தின் பிரதிபலிப்பா? உங்களுடைய சொந்த சுயமரியாதையின் கண்ணாடியா அவங்க செயல்படுறாங்களான்னு தனிமையில சிந்தித்து பாருங்க. வாவ், இது உண்மையிலே பல நாட்களுக்கு நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி. இந்த மனித உறவுகளின் மங்கலான நிலப்பரப்பு இப்போ ஓரளவுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நம்புறேன். நிச்சயமா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆழமான விஷயங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம்.